ஸோ இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி கேஸ் ஒர்க்குங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் மாசிங்கில் யூஸ் பண்ண எல்லா கான்செப்டையும் இன்பில்டாகவே அதிலேயே இருக்கும். ஸோ எங்கே இருக்கும்னா காம்பவுண்ட்ஸில் மாடலிங் ஸ்பேஸில் வந்துட்டீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கேட்டகரி பேராமீட்டர்ஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கேஸ் ஒர்க் இருக்கும். கிளிக் பண்ணி ஓகே. ஸோ கேஸ் ஒர்க்கு நேம் செலக்ட் பண்ணீங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்லேயே உங்களுக்கு மாசிங்கில் பார்த்த எல்லா கான்செப்டும் இதில் இருக்கும். எக்ஸ்ட்ரூஷன், பிளெண்ட், ரிவால்வ்னு எல்லா கான்செப்டும் இதில் இருக்குது. வாய்டு கான்செப்டும் இதில் கிரியேட் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் இதில் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டெப் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்வீப்புங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் செட் பிளான். ஸோ எந்த பிளானில் ஸ்கெட்ச் வரைய போகிறீங்களோ அந்த பிளானை எடுத்துங்க. பிக் பிளான் பண்ணிட்டு ஓகே. இதில் இந்த பிளானை சூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் எந்த ப்ரொஃபைல் வரைய போகிறீங்க, ஸோ அந்த ப்ரொஃபைலை ஸ்கெட்ச் பாத்துங்கிற ஆப்ஷன் மூலியமாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எந்த திட்ட ஸ்கெட்ச் வரையணுமோ அந்த திட்ட கிரியேட் பண்ணிங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைலை ஸ்டெப்ஸுக்கு நேராக அந்த எண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணி ஸோ அந்த சைடும் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ பார்த்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு இதோட ப்ரொஃபைலை நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபைல் டிசைன் பண்ணுறதுக்கு எடிட் ப்ரொஃபைல். ஸோ லைன் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி ஸோ உங்கள் ஸ்டெப்ஸ் என்ன ப்ரொஃபைலில் இருக்குமோ அதை டிசைன் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் த்ரெட்டோட லென்த்து டைப் பண்ணிடுங்க 25 சென்டிமீட்டர். ஸோ அடுத்தது இந்த ரைசருக்கு 15 சென்டிமீட்டர். ஸோ அதுமாதிரி எத்தனை ஸ்டெப்ஸ் த்ரெட் வேணும், எத்தனை ரைசர் வேணும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். வால் முடிய ஃபினிஷ் பண்ணி ஸோ ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது ஒரு டேரக்ஷனில் பார்க்கும்போது ஸோ இந்த உங்களுக்கு சைடு வியூவில் தெரியும். ஸோ இல்லை வேறு எதுவும் ஷேப்பில் நீங்கள் எடிட் பண்ணாலும் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்க் டேஞ்சன்ட் ஆர்க் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ இது முடிய போகணும் இது. ஸோ எக்ஸாக்டாக அந்த ப்ரொஃபைலை செட் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னும் 2 பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லைனை யூஸ் பண்ணி போட போனாலும் அது இந்த லைன்ஸ். ஸோ இந்த லூப்பை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கும் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்காண்டி இதை காப்பிக்காண்டி Ctrl+C ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி காப்பி பண்ணிடலாம். அடுத்து இந்த இடத்துல அதேமாதிரி ப்ரொஃபைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைலுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த இடத்துல லொக்கேட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டையும் ஷேர் பண்ணி மூவ் கமாண்டை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்ட்டை ஹோல்ட் பண்ணி நீங்கள் எந்த திட்ட வேணுமோ அந்த திட்ட ஹோல்ட் பண்ணிங்க. கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ கரெக்டாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் கரெக்டாக க்ளோஸ்டு ப்ரொஃபைலுக்காண்டி கரெக்டாக எக்ஸாக்டாக பொறுத்திடுங்க. ஸோ இதேமாதிரி ப்ரொஃபைலை இந்த திட்டையும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ 3 ஸ்டெப்ஸையும் இது மாதிரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக லூப் கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் லூப்பாக கிரியேட் ஆகலை. ஸோ கன்டினியூ. ஸோ எந்த திட்டம் ஓப்பன் ஆகுன்னு பாருங்கள், அந்த திட்டம் நீங்கள் கரெக்ஷனில் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த திட்டம் ஓப்பன் ஆகிறதுனால க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ க்ளோஸ் ப்ரொஃபைல் ஃபுல்லாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஹோமில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் இருக்கும், அந்த பாத்தும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த பாத்தையும் ரெண்டையும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டெப் எக்ஸாக்டாக கிரியேட் ஆகிரும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோம், ஸ்டோன். ஸோ அதை ஹோமில் பிக் பண்ணுங்கள். ஆட்டோ டெஸ்கில் இங்கே ஸ்டோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் எந்த டைப் ஆஃப் ஸ்டோன் உங்களுக்கு வேணும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் அப்ளை ஆகிரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண மெட்டீரியல் இதில் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஃபினிஷ் மாடல்னு கொடுத்துட்டு அந்த கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்தது இதில் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி எந்த மாதிரி மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ எக்ஸீடுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்காண்டி மேனேஜில் ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதில் பிக் பண்ணுங்கள்.
ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கிரியேட் மெட்டீரியல் மூலியமாக நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் மெட்டீரியல் இதில் ஐடென்டிட்டியில் அதோட நேமை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் பெயிண்ட் 1ன்னு செட் பண்ணிக்கிறேன். அப்பியரன்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படிங்கிறத இது மூலம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜை வச்சு நீங்கள் டெக்ஸ்டர் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டெக்ஸ்டர்லாம் நீங்கள் நெட் மூலியமாக டவுன்லோட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டரை கிளிக் பண்ணி இதோட பிரைட்னஸ் அண்ட் ஸ்கேல் சைஸை நீங்கள் ஈஸியாக மாற்றிட முடியும். ஸோ என்ன சைஸில் தெரியணுமோ அதை ஸ்கேல் சைஸில் செட் பண்ணிங்க. ஸோ வித் எவ்வளவு அதேமாதிரி ஹைட் எவ்வளவு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ரிவ்யூ இதில் தெரியும். அப்ளை. ஓகே. ஸோ அடுத்தது இன்னொரு மெட்டீரியல்ஸ். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல் எல்லாத்தையுமே நீங்கள் வரிசையாக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த மெட்டீரியல் பெயிண்ட் 2 அப்பியரன்ஸில் என்ன டெக்ஸ்டர் வேணும் ஸோ இதை பிக் பண்ணிங்க. ஸோ இதில் தேவைப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு டன். ஸோ இதில் ரிஃப்ளெக்டிவிட்டி ஸோ ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ப்ரிவியூலே தெரியும். அப்ளை. அதாவது புது மெட்டீரியல் கிரியேட் பண்ண போகிறோம். இது மாதிரி எத்தனை மெட்டீரியல் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ தேவைப்பட்ட மெட்டீரியல்லாம் வரிசையாக கிரியேட் பண்ணிப்போம். இப்போ இதில் எல்லா மெட்டீரியலும் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தேவைப்பட்ட மெட்டீரியலை நீங்கள் அந்த தேவைப்பட்ட சர்ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணலான்னா பெயிண்ட் மூலியமாக. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பிடி. இதில் பெயிண்ட்டை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எந்த பெயிண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த பெயிண்ட்டை எந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அந்த சர்ஃபேஸை போய் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணலாம். தேவைப்படுற எல்லா சர்ஃபேஸையுமே நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் எங்கெல்லாம் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நம்ம இந்த இடத்துலையும் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல உள்ள தேவையில்லாமல் நிறைய மாசிங் இருக்குது. ஸோ இப்போ இந்த திட்டம் உங்களுக்கு ஒரு மாசிங் போதும். அதனால உள்ள உள்ளதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு தகுந்தாப்புல உங்களோட அந்த மாசிங் காம்பவுண்ட்ஸை ஈஸியாக ரீசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் இந்த சர்ஃபேஸில் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி இந்த மெட்டீரியல் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வேறு மெட்டீரியல்ஸ். இந்த பெயிண்ட் 5 எடுத்துகிட்டு இதை எந்த சர்ஃபேஸ்லாம் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த சர்ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ பட் கிளிக் பண்ணும்போது ப்ரிவியூ பாருங்கள் என்டையராக செலக்ட் ஆகிரு. இந்த வாலை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி வியூவில் அந்த ப்ராஜெக்ட் ப்ரெஷர் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் கிரவுண்ட் ஃப்ளோரை செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வாலை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த வாலை தான் கட் பண்ண போகிறீங்க. அடுத்து இங்கே உள்ள ஸ்ப்ளிட் லைன் இதை எடுத்துகிட்டு ஸோ சென்ட்ரல் ஸோ அந்த ஃபேஸ் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். ஸ்ட்ரேஸ் ஆனதுக்கப்புறம் எங்கே கட் ஆகணுமோ அந்த இதை நீங்கள் கட் பண்ணிடலாம். இப்போ ஹோமில் பார்த்தீங்கன்னா அது தனி வாலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பெயிண்ட் 5 ஸோ இப்போ தனியாக உங்களுக்கு செலக்ட் ஆகும்.
ஸோ இந்த லைன் எங்கெல்லாம் கிராஸ் ஆனிச்சோ அது என்டைய செக்ஷன் உங்களுக்கு தனி செக்ஷனாக கட் ஆயிரும். ஸோ இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது அடுத்த டைப் மெட்டீரியல். ஸோ இந்த பெயிண்ட் கேட்டகரியை எடுத்துக்கிறேன். இதில் பெயிண்ட் 1 எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எங்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த சர்ஃபேஸ் எல்லாம் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கெல்லாம் அப்ளை பண்ணுமோ அங்கெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மெட்டீரியலும் முடிஞ்சிச்சு. அடுத்தது வேறு மெட்டீரியல் எடுத்துருப்போம். பெயிண்ட் 2 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்டீரியரில் உள்ள வால் எல்லாத்துக்கும் இந்த மெட்டீரியலை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல மெட்டீரியலை அப்ளை பண்ணணும். அதுக்காண்டி இது ஒன்றா இருக்கிறத நீங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இந்த லெவலை செட் பண்ணிவிட்டு, ஸோ எந்த இடத்துல கட் பண்ண போகிறோமோ அந்த வாலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வாலை தான் கட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி ஸ்ப்ளிட் எடுத்துகிட்டு, ஸோ எந்த இடத்துல கட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு லைன் போட போகிறீங்க. ஸோ பிக் பண்ணிங்கன்னா அந்த இதில் உங்களுக்கு கட் ஆயிரும். ஸோ ஹோமில் போய் இப்போ நீங்கள் தேவைப்பட்ட பெயிண்ட்டை அந்த செக்ஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு செலக்ட் ஆகுது. இப்போ பெயிண்டில் எடுத்துகிட்டு இந்த பெயிண்டை ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிட முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரயிலிங் கீழே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை கரெக்டாக இந்த வாலுக்கு மேலே கொண்டு வரணும். ஸோ அதுக்காண்டி ஆஃப்செட் கொடுக்க போகிறோம். அப்ளை. ஓகே. ஸோ திரும்பி பெயிண்ட் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் நீங்கள் இந்த பெயிண்ட் அப்ளை பண்ணுமோ அதெல்லாம் அப்ளை பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒன்றா எல்லாமே செலக்ட் ஆகுது. அதனால் இந்த வாலையும் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி இந்த கிரவுண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹோம் இதில் பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட்னா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த வாலில் கட் பண்ணி தான் பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி கிரவுண்ட் எடுத்துகிட்டு ஸ்ப்ளிட் டூல் எடுத்துகிட்டு எங்கே கட் பண்ண போகிறோம் பிக் பண்ணிங்கன்னா அந்த இதில் வால் உங்களுக்கு கட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹோமை பிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துக்கு மட்டும் செப்பரேட்டாக வால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் செப்பரேட்டாக பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே அப்ளை பண்ண பெயிண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணாமல் மறந்துட்டோம். அதனால் அந்த பெயிண்ட் எடுத்து திரும்பி அந்த இதில் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு பெயிண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பெயிண்ட் 4 எடுத்துகிட்டு ஸோ இந்த இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியலில் நீங்கள் ப்ளேஸ் பண்ண டெக்ஸ்டர் உங்களுக்கு இப்படி தெரியுது. ஸோ இந்த டெக்ஸ்டரை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணாலும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜில் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த இதில் எந்த மெட்டீரியல் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ். ஸோ பிக் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ அவரோட சைஸஸே நீங்கள் மாற்றிக்க முடியும். செட் பண்ணிட்டு ஓகே. ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு இங்கேயும் கிரியேட் ஆகிரும். எகெயின் பெயிண்ட்னு கொடுத்துட்டு ஸோ அந்த பெயிண்ட் 4 மற்ற இடத்துலலாம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் பண்ண மாசிங் தப்பாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாசிங்கை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி டெலிட் பண்ணிட்டு புதுசாக ஒரு மாசிங் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே ஷேப்பை கேஷுவலில் கிரியேட் பண்ணிக்கலாம். கேஷுவல் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு பிளான் செட் பண்ணிக்கிறேன். இந்த பிளானை பிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் பண்ண போகிற எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ். ஸோ என்ன ஷேப் உங்களுக்கு வேணும் ஸோ பிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வெளியே ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த 2 ரெக்டாங்கிள் இடையில எந்த ஸ்பேஸ் இருக்கோ அதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் திக்னஸ்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ டெப்த்தை கொடுத்துட்டு ஃபினிஷ் மாடல்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காண்டி அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை கேஷுவல் கிளிக் பண்ணுங்கள். அதில் மெட்டீரியல். ஸோ இந்த பெயிண்ட் 7 அப்ளை பண்ண போகிறோம். ஃபினிஷ் மாடல். ஸோ இந்த இதிட்ட உங்கள் கேஷுவல் மெட்டீரியல் தகுந்தாப்பில் கிரியேட் ஆகிட்டு. இந்த மாசிங் கொஞ்சம் எடிட் பண்ணி எலிவேஷன் ஒர்க்குக்கு கிரியேட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அதை மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. ஸோ இது மாதிரி தேவையான ப்ரொஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் எகெயின் பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கீழே அந்த வால்லையும் மேலே அதுலேயும் உங்களுக்கு பிளர் அடிக்குது. ஸோ அந்த திக்னஸ் உங்களுக்கு சேமாக இருக்கிறதுனால அந்த பிளர் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஃப்ளோரோட திக்னஸும் மாசிங்கோட திக்னஸும் சேமாக இருக்கிறதுனால அந்த திட்டம் உங்களுக்கு பிளர் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதை நீங்கள் திக்னஸை வேரி பண்ணி அதை ஹைட் பண்ணிடலாம். ஒரு டேரக்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் கீழே கம்மி பண்ணிங்க. ஸோ அந்த ஃப்ளோரில் டச் ஆகாத மாதிரி நீங்கள் இதை கீழே கம்மி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு பிளர் தெரியாது. ஸோ இந்த மாசிங் ஃப்ளோரில் டச் ஆனதை கீழே கம்மி பண்ணி வச்சதுனால அந்த பிளர் உங்களுக்கு இப்போ தெரில. அதே மாதிரி இந்த இடத்தையும் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. வந்துட்டு வாலோட கலர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த டாப்லையும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலே இழுத்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாகவே இந்த மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும்.
ஸோ இந்த இதுட்ட நீங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வாலுக்கு பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். பெயிண்ட் 6 எடுத்துட்டு இந்த இதிட்ட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாலை பார்த்தீங்கன்னா உள்ள வரையும் இருக்கு. ஸோ அதனால் கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இதிட்ட ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தனியாக இந்த இதிட்ட பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே பெயிண்ட் 6 அப்ளை பண்ணிட்டோம். மேலேயும் அதே பெயிண்டை அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ திரும்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ரெண்டுமே ஃப்ளோர் தனியாக அது தனியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து ஒரு கார் பார்க்கிங் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி கேஸ் ஒர்க் யூஸ் பண்ணி இந்த கார் பார்க்கிங்கை கிரியேட் பண்ணிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த உங்களுக்கு கார் பார்க்கிங் வேணுமோ அந்த நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி ஆர்கிடெக்சரில் காம்பவுண்டில் மாடல்ஸ் பிளேஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேஸ் ஒர்க் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு நேம் செட் பண்ணிக்க போகிறோம். கார் பார்க்கிங்கே நேம் கொடுத்து ஓகே. ஸோ இதில் உள்ள அந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி கார் பார்க்கிங்க்கு தேவையான காம்பவுண்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த காலம் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கார் பார்க்கிங் தேவையான காலம் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு எந்த காலம் எந்த திட்டம் வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துகிட்டு இந்த இதில் ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இதை பிக் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் 23, அதே மாதிரி இதை பிக் பண்ணி இதுவும் சேம் 23. ஸோ கிரியேட் பண்ணிட்டு ஓகே. இப்போ ஹோமில் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பிக் பண்ணி திக்னஸை நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை செட் பண்ணிங்க. ஸோ அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது ஒரு 250ன்னு செட் பண்ணியிருக்கேன். அதோட ஹைட் 28ன்னு செட் பண்ணியிருக்கோம். இப்போ சவுத் பிளானை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இதை ஃபினிஷ் மாடல்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த கேஸ் ஒர்க்கு செலக்ட் பண்ணி மூவ் கமாண்ட். ஸோ இந்த லெவலில் இந்த லெவலுக்கு நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு காலம் நீங்கள் இந்த சைடு கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி அதே ஒரு ஃப்ளோரில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதை அந்த காலத்தை அப்படியே கிரியேட் பண்ணி காப்பி. ஸோ ஒரு கார்னர் பாயிண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த காலம் எந்த இடத்துல வேணும்னு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு நேராக வேணும் அப்படின்னாலும் ஸோ இதுக்கு நேராக பிக் பண்ணிட்டோம். ஓஹோ, இப்போ ஏன்னா 2 காலம் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த காலம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது மேலே ஒரு ஷெட் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஷெட்டுக்கு என்ன ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொஃபைலையும் நீங்கள் ஆர்கிடெக்சரில் மாடல் இன் பிளேஸ் கேஸ் ஒர்க் ஓகே. ஸோ இதை பேனல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்வீப் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்வீப்னு பிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறது பாத். ஸோ எந்த பாத்தில் இந்த ஸ்வீப் ட்ராவல் ஆக போகுது. ஸோ பாத் பிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்த ஸ்கெட்ச் மூலயமா வரைய போகிறீங்க. ஸோ இதில் உள்ள ஸ்கெட்ச் பார்த்த ஆப்ஷன் மூலயமா டேரெக்டாக நீங்கள் ஸ்கெட்சை வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு டைரக்ஷன் செட் பண்ணிப்போம். செட் பண்ணிவிட்டு லயன் பிக் பண்ணி எடுத்துகிட்டு ஹெச்எம் பிளான் நீங்கள் இது வரைகிறதுக்காண்டி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் லைனை எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து இந்த பாத் கிரியேட் ஆகணும். ஸோ இதிலேருந்து இது மட்டும் கிரியேட் ஆகணும் போட்டிருக்கேன். ஸோ மேற்கு எடுத்ததுக்கு அப்புறம் இதோட டைமென்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு 400ன்னு செட் பண்ணிவிட்டு இந்த லென்த்தையும் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து இந்த எண்ட் முடிய வரணும், அது மாதிரி இந்த எண்ட் முடிய வரணும். ஓகே.
ஸோ பாத் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஓகே. ஸோ அங்கே உள்ள செலக்ட் ப்ரொஃபைல், அதில் எடிட் ப்ரொஃபைல். ஸோ அடுத்து இந்த ஷேப் எந்த மாதிரி இருக்கணுமோ அது இந்த ப்ரொஃபைலை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காண்டி சவுத் டைரக்ஷன் செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லயன். ஸோ இதிலிருந்து இது இப்படியே கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வேறு எது ஷேப் நீங்கள் மாற்றினாலும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இதில் ஆஃப்செட் வேல்யூ 5 செட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் பண்ணிடுங்க. ஸோ வந்துட்டு லைன் போட்டு நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். இந்த இதுட்டையும் லைன் ஒரு க்ளோஸ் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ ரெண்டு வாட்டி நீங்கள் ஒரு பாத்தையும் ஒரு க்ளோஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஓகே டிக் பண்ணும்போது உங்களுக்கு சூரிய ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிரும். 3D செட் பண்ணும்போது அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு எக்ஸாக்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபினிஷ் மாடல். ஸோ காலம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே ஷெட் மேக் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியலை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும். மேனேஜில் மெட்டீரியல், கிரியேட் மெட்டீரியல் செட் பண்ணிவிட்டு நேம் செட் பண்ணிங்க. அதோட அப்பியரன்ஸில் இமேஜை நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அதனால் இமேஜை பிக் பண்ணி எந்த இமேஜை நீங்கள் டெக்ஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ண போகிறோன்னா ஓகே ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இதில் இது ஆட் ஆகிரும். ஸோ இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா அதில் 100 செட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இதையும் 100 செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு டன் நான் அப்ளைன்னு கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸ் ஒர்க்குக்கு தான் நீங்கள் மெட்டீரியலை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதனால் ஸோ இந்த கேஸ் ஒர்க்கில் இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இதை பிக் பண்ணும்போது இது சம்மந்தம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதில் மெட்டீரியல், ஸோ நீங்கள் அசைன் பண்ண மெட்டீரியல் எடுத்துகிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் இந்த ஷேப்பில் கிரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வெர்டிகலாக கிரியேட் ஆகணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்டரை நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்டர் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டெக்ஸ்டர் அதுக்காண்டி அப்ளை பண்ணிக்கிறோ அந்த டெக்ஸ்டரையும் எடிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டெக்ஸ்டரை ஓப்பன் பண்ணி பெயிண்டில் ஓப்பன் பண்ண போகிறோம். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் 90 டிகிரி. ஸோ இப்போ இந்த பெயிண்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த டெக்ஸ்டரை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மெட்டீரியல் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு வீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேனேஜில் மெட்டீரியல், அதில் இந்த மெட்டீரியலோட அப்பியரன்ஸை ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் இமேஜ். ஸோ புதுசாக ஒரு இமேஜை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜ்னா இந்த புதுசாக நீங்கள் ரொட்டேட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன். ஸோ இதோட சைஸ் நீங்கள் மாற்றிடுங்க. 100 செட் ஆகிருக்கு. டன் அப்ளை. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு கிட்ட கிட்ட இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதோட டிஸ்டன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்காண்டி ஒரு வியூ செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை பிக் பண்ணி மூவ். ஸோ ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணி அது மாதிரி இந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணாலும் இதையும் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ தேவையான இடத்துல பொசிஷன் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சைட் காம்பவுண்ட்லாம் எடுத்து ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ சைட் கிரியேட் பண்ணதுக்காண்டி மாசிங்கில் இங்கே உள்ள டோப்போ சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சைட்னு பிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் சைட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த சைட் டோப்போ சர்ஃபேஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மூவ் பண்ணி செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த தான் உங்களுக்கு சைட் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த மாதிரி சைட் வேணுமோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ டோப்போ சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் பாயிண்ட் பிக் பண்ண உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சைட் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்
ஸோ நீங்கள் எங்கெல்லாம் பிக் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு சைட் ஒன்று அந்த லூப்பாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி சைட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஓகே. இப்போ ஹோமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண சைட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ சைட்டில் கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த லெவல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மேலே கிரியேட் ஆகிருக்கு. ஆர்கிடெக்சரில் லெவல். ஸோ எந்த லெவல் வேணுமோ அது பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பையனை தான் லெவல்ஸ் வேணும். ஸோ இந்த லெவலோட நேமை கிரவுண்ட்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெவலில் தான் நீங்கள் இந்த சைட்டை மாற்ற போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி இந்த சைட்டை இந்த லெவலேருந்து கட் பண்ணி இந்த இதிட்ட பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பிக் பண்ணி இங்கே உள்ள கட். ஸோ இந்த கிளிப்போர்டு மூலியமாக கட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா மாடிஃபையர் உள்ள பேஸ்ட் ஆப்ஷன் பிக் பண்ணுங்கள். இதில் அலைன் டு த செலக்டட் லெவல்ஸ். ஸோ எந்த லெவலில் செலக்ட் பண்ணுறோமோ அந்த லெவலில் நீங்கள் கட் பண்ணது பேஸ்ட் ஆகணும். ஸோ பிக் பண்ணுங்கள் எந்த லெவல்னு கேட்கும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது இந்த கிரவுண்ட் லெவல். ஸோ இதை பிக் பண்ணி ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காம்பவுண்ட் வால் கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணணுமோ அது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி இந்த லெவலை செட் பண்ணிக்கிறேன். இதில் சாதாரணமாக நீங்கள் வால் எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் வாலை கிரியேட் பண்ண போகிறோம். ஆர்கிடெக்சரில் உள்ள வால். ஸோ என்ன டைப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டிரியர் டைப்பில் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸ்டிரியர் இந்த டைப்பை நான் எடுத்துக்கிறேன். ஸோ எந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் காம்பவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணணுமோ அங்கே ட்ரா பண்ணுங்கள். ஸோ இப்போ 3D வியூவை செட் பண்ணுறோம். ஒரு வால் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிக் பண்ணி இந்த இது எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து 150 சென்டிமீட்டர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வால் மட்டும் 150 சென்டிமீட்டர் கிரியேட் ஆயிரும். இதேமாதிரி மற்ற எதாவது மாறினாலும் நீங்கள் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாகவே இதை மாற்றிக்க போகலாம். ஸோ இந்த வால் ஸோ எல்லாமே இது வந்தாப்புல மாறிடும். ஸோ இதுக்கு அடுத்து அந்த கேட்டை எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி அதே லெவலை செட் பண்ணிவிட்டு ஆர்கிடெக்சரில் டோர். ஸோ எந்த டைப் ஆஃப் டோர் வேணும் உங்களுக்கு. ஸோ இதை பிக் பண்ணுறேன். இந்த இதை உங்களுக்கு கேட் ஷேப்பில் எந்த டோரும் இல்லை அப்படின்னா லோட் ஃபேமிலி. ஸோ இதில் இந்த கேட்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எந்த திட்ட வேணும் நீ அந்த காமன் வாலை கிரியேட் பண்ணலாம். ஸோ சென்டராக பார்த்து பொசிஷன் பண்ணிட்டீங்க. ஸோ எப்பவுமே இந்த கேட் டோர் உங்களுக்கு இன்சைடில் ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணீங்க. இப்போ 3D செட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல கேட் ஒன்று ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து வேறு காம்பவுண்ட் எதுவும் ப்ளேஸ் பண்ணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் ஒரு கார் ஒன்று ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி காம்பவுண்டில் ஸோ எந்த டைப் ஆஃப் கார் வேணுமோ அங்கே இங்கே இந்த டேட்டா எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அந்த இதில் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் லோட் ஃபேமிலி கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதில் காரை எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லெவல் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கார் இந்த இதில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ 3D வியூ செட் பண்ணுங்கள். கார் எக்ஸாக்டாக அந்த இதில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் உங்களுக்கு சிங்கிள் சைட்டாக இருக்குது. இந்த இதில் ஒரு பெயிண்ட் பண்ணணும் இல்லை இந்த கார் போகிறமே ஒரு பாத் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக சைட்டை நீங்கள் ரீஜனாக ஸ்பிட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி சைட்டை செட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களோட சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மாசிங் அண்ட் சைட்டில் ஸ்பிளிட் சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு எந்த சைட்டை நீங்கள் ஸ்பிளிட் பண்ண போகிறீங்க ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்தப்போ டூல்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ இதில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர்வே உங்களுக்கு தனி சைட்டாக இருக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ இது தனி சைட்டாக இருக்கும். அதே மாதிரி இது தனி சைட்டாக இருக்கும். இப்போ ஹோமில் பிக் பண்ணுறீங்க. ஸோ இது தனி சைட் அதே மாதிரி இது தனி சைட். ஸோ இந்த கார் இந்த இடத்துலேருந்து கேட் வழியாக வெளியே போகிறதுக்கு ஒரு பாதமே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதையும் இதேமாதிரி ஸ்பிளிட் சர்ஃபேஸ் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ சைட் எடுத்துக்கிறேன். எந்த மாதிரி நீங்கள் பாத் கிரியேட் பண்ண போகிறீங்களோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன்.
இதில் எந்த சைட்டை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. ஸோ இதான் பிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல எந்த ஷேப்பில் நீங்கள் கிரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஷேப்பில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு வேணுனாலும் இந்த சைடு நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி ஆஃப்செட் 115 செட் பண்ணி இந்த சைடு உங்களுக்கு வேணும். ஸோ எவ்வளோ வித் உங்களுக்கு வேணுமோ அந்த வித் எங்கே டைப் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு லைன், ஏன்னா இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு க்ளோஸ் லூப்பாக கிரியேட் ஆகிருக்கணும். இந்த இதுட்ட கார்னர் அதே மாதிரி இந்த இதுட்டையும் ஒரு லைன் போட்டு அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த இதுட்ட லைன் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து இது எப்படி லைன் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேறு நீங்கள் ப்ரொஃபைலை மாற்றணும். ஸோ இந்த இதுட்டையும் நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணாலும் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு லைன் எடுத்துகிட்டு ஸோ இப்போ ஓகே. ஸோ இப்போ 3Dல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ஷேப் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் உங்கள்கிட்ட 3 சைட் இருக்குது. இங்கே ஒரு சைட் இருக்கும், அதேமாதிரி உள்ள காம்பவுண்டுக்குள்ள ஒரு சைட், அதேமாதிரி இது தனி தனி சைட்டாக கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது தனித்தனியாக நீங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ அதுக்காண்டி மேனேஜில் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிப்போம். மெட்டீரியல்ஸில் கிரியேட் நியூ மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த பேர் சைட்னு பிக் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸில் ஸோ இதையும் நீங்கள் பிக்சர் மாதிரி கிரியேட் பண்ணாலும் பிக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஸ் 3 எடுத்துக்கிறேன். ஓப்பன் சைஸஸை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது 100, இது 100ன்னு செட் பண்ணுறேன். டன். அப்ளை. ஓகே. ஸோ இதுக்கு தனியாக ஒரு பெயிண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இதுக்கும் தனியாக நீங்கள் பெயிண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி மெட்டீரியல், ஸோ கிரியேட் நியூ மெட்டீரியல் வேன்னு செட் பண்ணிக்கிறேன். அப்பியரன்ஸில் இமேஜை பிக் பண்ணி ஸோ இந்த கார்டனை எடுத்துகிட்டு ஓப்பன். ஸோ டபுள் கிளிக். ஸோ இதில் சைஸஸ் செட் பண்ணிக்க போகிறோம். டன். அப்ளை. ஓகே. ஸோ இப்போ 2 மெட்டீரியல் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு இதுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சைட் கிரியேட், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டீரியல் அப்படிங்கிறது அந்த ப்ராப்பர்ட்டிஸில் கிரியேட் ஆகும். ஸோ கேட்டகரியை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் இதுக்குன்னே டிஃபைன் பண்ணிக்கிற மெட்டீரியல் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பேர் கொடுத்தீங்க அப்படின்னா சைட். ஸோ இந்த கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இதில் மெட்டீரியல் அப்ளை ஆயிரும். ஸோ அடுத்தது இந்த சைட்டு கிளிக் பண்ணுங்கள். பை கேட்டகரியில் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் வேன்னு கொடுத்துருந்தோம். இந்த மெட்டீரியல் டபுள் கிளிக். ஸோ அந்த உங்களுக்கு மெட்டீரியல் அப்ளை ஆயிரும். ஸோ இப்போ சைட்லாம் எக்ஸாக்டாக கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் சைட்டில் இருக்கிற நீங்கள் ட்ரீஸ்லாம் ப்ளேஸ் பண்ணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி மாசிகன் சைட்டில் இங்கே ட்ரீஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் எந்த மாதிரி ட்ரீஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இதுகிட்ட அமெரிக்கன் பீச் ட்ரீ, ப்ளூபெரி, எல்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரீஸில் ஏறும். ஸோ சின்ன சின்ன செடி மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே பிளான்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கப்புறம் ஸோ எந்த திட்ட வேணுமோ அதில் நீங்கள் பிக் பண்ணாலும் மட்டும் போதும், அந்த உங்களுக்கு ட்ரீ பிளேஸ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் வேறு ட்ரீஸ் எடுத்துப்போம். இந்த ரெட் டேஷ் ட்ரீ எடுத்துகிட்டு ஸோ இது எந்த திட்ட வேணும் ஸோ இந்த கார்னரில் பிக் பண்ணிக்கிறோம்.
ஸோ இப்போ இந்த 2 ட்ரீயும் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரீயை பிக் பண்ணும்போது உங்களுக்கு அதை பற்றி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது லெவல் கண்டிப்பாக நீங்கள் கிரவுண்டில் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரீயை பிக் பண்ணுறோம். ஸோ இது எக்ஸாக்டாக கிரவுண்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ட்ரீஸ் வேணுமோ அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம்.